வணக்கம். ஸ்வாயனம. சந்திர கிரகணம் முடிஞ்சிருக்கு. சில நட்சத்திரங்கள் மட்டும் பரிகாரம் செய்ய வேண்டிய நிலை. உங்களுக்கு பொதுவாக கோபம், ஒரு பிடிவாதம், வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருந்தாலும் கூட முடிந்தவரை அதை அமைதியாக கொண்டு செல்வது ரொம்ப நல்லது. காரணம், இப்போ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்துடைய அந்த நிலையானது சில கோபத்தையும் பிடிவாதத்தையும் தானாக உண்டு பண்ணும். விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது, உத்தமமான செயல் என்று சொல்லலாம். அனுகிரகம் வேண்டுமென்றால் சில தெய்வங்களையும், நமக்கு பயம் ஏற்படும் பொழுது சில தெய்வங்களையும் வணங்குவது நம்முடைய முன்னோர்களுடைய மரபு. அதை பின்பற்றியே நாம் வந்துள்ளோம். சிவபெருமானுடைய கையிலும் அம்மாவுடைய கையிலும் திரிசூலம் இருக்கும். அந்த திரிசூலத்துடைய ஒரு அற்புதமான தத்துவத்தை நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. திரிசூலத்துடைய ஒரு முனை ஆனது ஆசையை தூண்டுவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு முனை அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள முனை. இன்னொன்று, இதை செய்யலாமா வேண்டாமா என்று ஞானத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கும் அமைப்பு. இப்படியாகப்பட்ட திரிசூலத்துடைய வடிவம் நம்முடைய ஆண்டவருடைய கையில் இருக்கும் பொழுது நாம் சில சிந்தனைகள் தடுமாறும். இது எதற்காக அப்படின்னா, நமக்கு எல்லா நேரத்திலையும் பாதுகாப்பும் அரவணைப்பும் அனுகிரகமும் ஆசியும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயாரையும் பரிபூரணமாக கும்பிட்டுட்ருக்கோம், கிரிவலம் வர்றோம். ஆத்மார்த்தமாக உடலும் மனதும் சேர்ந்து அவரையே இருகரம் குப்பிக்கொண்டு தொழுது ஆடி பாடி நம்ம வரோம், மலைவலம் வரும். மலைவலம் வருவது மட்டும் அல்லாமல் தன்னுடைய உடலையும் வலம் வருகின்றோம். ஆக இந்த திரிசூலம் உங்கள் வீட்டில் ஒருவர் வைத்து வழிபட்டால் நிச்சயமாக பயம் என்பது இருக்காது. உங்கள் குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் மனசில் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் போகணும் அப்படின்னா ஒரு அடியில் திரிசூலம் வாங்கி வீட்டில் வச்சு நல்ல மஞ்சள் நீரால் கழுவி விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அண்ணாமலை தாயாராக உண்ணாமலை அம்மாவாக நினச்சிக்கிட்டு 2 பேர்த்தையும் ஆத்மார்த்தமாக அதில் நினச்சி கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அந்த பயங்கிறது இருக்காது. மீனாட்சி அம்மனுடைய கையில் பாருங்கள், ஆயுதம் இருக்காது. அம்பாலை கும்பிடும் பொழுது புத்தி, ஞானம், அனுகிரகம், நமக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம். அதனால் நமக்கு தேவை எதுவோ அதை பொறுத்து நாம் வழிபடுவது ஆகச்சிறந்தது. ஸ்வயனம்.